தற்போது நிலவி வரும் கோடை சீசனில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களில் உதகைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் குறுகிய நகரமான உதகை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அதனை தடுக்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 31ஆம் தேதி வரை இ-பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை இ-பாஸ் பதிவு செய்த பின்னரே மாவட்டத்திற்குள் வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து நாளை புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த இணையதளம் மூலம் இ-பாஸ் பதிவு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்று வீசக்கூடும் என்பதால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோரம் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கடலுக்கு பொதுமக்கள் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும் காற்றின் வேகத்தால் படகுகள் சேதமடையக்கூடும் என்பதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறு அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள 28 கடலோர மீனவ கிராமங்களில் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த அறிவிப்பு வரும் வரை மயிலாடுதுறையில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொடைக்காரம் மூலை பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் தமிழ்நாடு காவல்துறையில் 2009ஆம் ஆண்டு இணைந்து பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காவலர் ஆனந்தன் உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடைய குடும்பம் பயன்பெறும் வகையில் 2009ஆம் ஆண்டு ஆனந்துடன் பணியில் சேர்ந்த 4786 நபர்கள் இணைந்து ரூபாய் 2,04,49,844 ரூபாய் தொகையை குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் வைப்பு தொகையாக வங்கிக் கணக்கில் செலுத்தி அதற்கான ஆவணங்களை குடும்பத்தினரிடம் வழங்கினர். இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் கூறியதாவது: பாதிக்கப்பட்ட காவலரின் குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்பது இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலையாய கடமை என்று கூறினார். அந்த வகையில் இதுவரை இந்த குழுவின் சார்பாக 5,36,31,478 ரூபாய் நிதி அளித்து வந்துள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் மறைந்த காவலர் ஆனந்தின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 7ஆம் தேதி முதல் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் வசிக்கும் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் உரிமையாளர் சார்பில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் முக்கியமாக இ-பாஸ் கொடுத்தால் ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி வைத்திருக்கும் தாங்கள் அனைவரும் பெரிதும் பாதிப்படையும் சூழல் ஏற்படும் எனவும் சீசன் வருமானத்தில்தான் தாங்கள் வாங்கிய கல்விக் கடன், வங்கிக் கடன் உள்ளிட்ட பிற அனைத்து கடன்களையும் அடைக்க முடியும் எனவும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் கார் பார்க்கிங் வசதியை அதிகப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்த முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இ-பாஸ் ரத்து செய்ய மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதில் சுமூக உடன்பாடு கிடைக்கவில்லை எனில் அனைத்து தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம், உணவு வழங்க மாட்டோம் என்றும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் கோவில்பட்டி அருகே அமைந்துள்ள புதுகை புதுமை மாதா ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனியில் புதுகை மாதா ஸ்ரூபத்தை வைத்து வானவேடிக்கை மற்றும் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். அப்போது வீதிகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாதாவிற்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தனர். அதன் பிறகு பேருபவனியானது ஆலயத்தை சென்றடைந்தது. ஆலய வளாகத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இந்த கூட்டு திருப்பலியில் மழை வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.